வணக்கம். இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா, 8வது ஊதிய குழு அரசு ஊழியர்களுக்கு 35% ஊதிய உயர்வு, பென்ஷனிலும் பெரிய மாற்றம் இருக்கலாம் என்பது குறித்த புதிய அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு 8வது ஊதியக்குழு அமைப்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து இதன் மூலம் அரசு ஊழியர்களும் பென்ஷன் பெறுபவர்களும் பயனடைவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் 8வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டால் அரசு ஊழியர்களுக்கு 30% முதல் 35% ஊதிய உயர்வு இருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆண்டு இறுதிக்குள் 8வது ஊதியக்குழு அறிக்கை தாக்கல் செய்யும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு குறித்த ஊகங்கள் நடந்து வருகின்றன. சமீபத்திய அறிக்கைகளின்படி 186% அதிகரிக்கும் சம்பள உயர்வுக்கு எதிராக ஊழியர்கள் 10% முதல் 30% வரை சம்பள உயர்வை காண வாய்ப்புள்ளது. ஜனவரி 1, 2025 அன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கிட்டத்தட்ட 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களின் கொடுப்பனவுகளையும் திருத்த 8வது ஊதிய குழு அமைக்க ஒப்புதல் அளித்தது. ஊடக அறிக்கைகளின்படி ஊதிய குழு 1.92 முதல் 2.86 வரையிலான ஃபிட்மென்ட் காரணியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கலாம் என கூறப்படுகின்றது. அப்படி இந்த பரிந்துரைக்கப்பட்ட 2.86 ஃபிட்மென்ட்டுக்கு கிரீன் சிக்னல் வழங்கப்பட்டால் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் மாதம் ரூபாய் 18,000 ரூபாய் 51,480 உயரும். அதே காரணியின் அடிப்படையில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் தற்போது 9,000 ரூபாயிலிருந்து ரூபாய் 25,740 உயரும். 8வது சம்பள குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 2.86 அதிகரித்தால் ஊழியர்களின் கிராஜுவிட்டி தொகை ரூபாய் 12.56 லட்சத்தை எட்டக்கூடும். இது அரசு ஊழியர்களின் பணி ஓய்வு காலத்தில் மிகப்பெரிய நிவாரணமாக அமையும். தற்போதைய பொருளாதார நிலை, பணவீக்கம் மற்றும் விலைவாசி விகிதத்தின் அடிப்படையில் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை மதிப்பிடுவதே 8வது ஊதியக்குழுவின் முக்கிய நோக்கமாகும். அதன்படி பார்த்தால் 8வது ஊதியக்குழு மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 25% முதல் 35% வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அமலில் இருக்கும் 7வது ஊதியக்குழு 2016 ஆண்டு அமலுக்கு வந்தது. இதில் குறைந்தபட்ச ஊதியம் மாதம் ரூபாய் 18,000 உயர்த்தப்பட்டது. அதிகபட்ச ஊதியம் மாதம் ரூபாய் 2,50,000 இருந்தது. இதில் கிரேடு ஊதிய முறை பதிலாக கொடுப்பனவுகள் மற்றும் பணி வாழ்க்கை சமநிலையில் கவனம் செலுத்தப்பட்டு புதிய ஊதிய அமைப்பு பரிந்துரைக்கப்பட்டது. ஆனாலும் இந்த 8வது ஊதியக்குழு குறித்த செய்திகள் அனைத்தும் செய்தி ஊடகங்களில் வெளியான ஊகங்களை தவிர உறுதியானது இல்லை. அதனால் இதை அடிப்படையாக வைத்து எந்தவித முடிவுக்கும் வர வேண்டாம். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் அப்புறம் முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். நன்றி.